சந்திரபாபு நாயுடு லேசுப்பட்ட ஆள் இல்லைங்க. பெங்களூர் வந்துட்டு அதோட கிளைமேட்டு, அந்த லொக்கேஷன் அதெல்லாம் பொறுத்து வச்சுட்டு என்னாச்சுன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிது. அதை பார்த்தோன்னா அவர் என்ன பண்ணார், ஹைதராபாத்துக்கு மேலே பஞ்சாரா ஹில்ஸ் இருக்குது, ஜூப்ளி ஹில்ஸுக்கு மேலே ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி போய்ட்டு ஒரு ஹைடெக் சிட்டின்னு ஒன்று ஆரம்பித்தார். உண்மையாகவேங்க அந்த ஆள் பண்ண புரட்சிலாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. மைக்ரோசாஃப்டோட ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் இந்தியாவில் அவர் ஹைதராபாத்தில் அவர் கொண்டு வந்தது தான். புரியுதுங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணார், சரி நம்மளால் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்காது சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், நம்மளால் இங்கே ஓஎம்ஆரில் டைடல் பார்க் கட்டினார். புரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் தான் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸு. அவர் வந்துட்டு அவரை மாதிரி வந்துட்டு அவரோட ஸ்டேட்டை முன்னேற்றணும்னு சொல்லிட்டு அவருக்கு இருந்த நான் எந்த ஒரு சிஎம்கிட்டையும் பார்த்ததில்லை. எனக்கு மோடிஜி, நான் ஐ நாட் பீன் டு குஜராத், ஸோ எனக்கு அதை பற்றி தெரியாது. பட் கேள்விப்பட்ட வரைக்கும் மோடிக்கு ஈக்குவல் வந்து யாருன்னா சந்திரபாபு நாயுடு தான். அப்புறமா நிறைய சில்லறத்தனங்கள்லாம் பண்ணார். பட் தட்ஸ் ஆல் ஓகே. இப்போ அவர் 74-75 வயசு ஆகிடுச்சு. அவர் வந்துட்டு இப்போ மோடியோட சப்போர்ட் அவருக்கு போகணும்.